அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் பாரம்பரியமிக்க உணவு வகைகளில் பாருங்கள், வெள்ளை ஜோளத்தை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வெள்ளை ஜோளம் எடுத்து அதை நல்லா அலசிக்கிறணுங்க. ஜோளம், கம்பு, ராகிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தூசிலாம் நிறையா இருக்குங்க. ஒரு 4-5 டைம்னாலும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசிடணுங்க. நல்லா அலசிட்டு அது கம்பு ஊறுற அளவுக்கு ஜோளம் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணுங்க. இப்போ காலையில் செய்ய போகிறோம்னா நைட்டே நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம நைட்டு எப்படி செய்யணும்னா காலையிலே நல்லா அலசிட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நிழல்லே இது ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம காய வச்சு எடுத்துக்கிறணுங்க. வெயிலில் காய வைக்க வேணாம். வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஷாலில் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த ஜோளத்தை காய வச்சிடலாங்க. ஃபேன் போட்டுக்கலாம். அந்த ஜோள சோறை தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள், இன்றைக்கி நான் சீனி வரங்காய் எடுத்துருக்குறேங்க. சீனி வரங்காய் வச்சு கிரேவி செஞ்சு அந்த ஜோள சோறை தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ சீனி வரங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா அலசிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதிலே உப்பு சேர்த்துக்கிறேங்க. கடாயில் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட பாருங்கள், ஒரு 3 தக்காளிங்க, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே லைட்டாக கலர் மாறிட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. ஜோளம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ மிக்சி சாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதே கடாயிலேயே திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பார்த்து காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. சீனி வரக்காய் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை தண்ணியை இருத்துட்டேங்க. இந்த சீனி வரக்காய் கொஞ்சம் லைட்டாக பித்தம்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக நீங்கள் தண்ணியை இருத்துட்டு இப்படி வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ஆனால் சீனி வரக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதை வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம இருத்துட்டு இப்படி சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நன்மையை தரக்கூடியதுங்க இந்த சீனி வரங்காய். சீனி வரங்காணுவாங்க, கொத்த வரங்காணுவாங்க ஒரு ஊர் சைடு. வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேங்க. இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லைங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஜோளம் சோறு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா கருவாடு தொக்கு இல்லாட்டி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் கூட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொதிச்சு வரட்டுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை லைட்டாக போய் வரட்டுங்க. இது பச்சை வாசனை போயிட்டு வரட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பாருங்கள், இந்த ஜோளம் இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க, அதையும் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், 2வது தடவையும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இதை லைட்டாக ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சைடு பாருங்கள், கொத்த வரங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா. கொஞ்சமாக ஜல்லடை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஜலிச்சுட்டு எல்லாமே ஜலிச்சுட்டு காமிக்கிறேங்க.
பாருங்கள் மாவு எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த ஜோள சாதம் செய்கிறதுக்கு நல்லா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் வந்து குக்கரை எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கங்க அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மிலே வச்சு வேக வைக்கணுங்க. இதை வந்து இப்படியே சாப்பிட்டோம்னா ஜோள சோறுங்க. அதே நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த தண்ணியிலே ஊற விட்டுட்டு காலையில் கொஞ்சமாக தயிர், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து குடித்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்குங்க. அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் ஜோள சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. எப்படி நம்ம வந்து வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும்னா நல்லா தண்ணியில் வந்து கையை நல்லா கழுவிட்டு தொட்டு பாருங்களேன். நம்ம கையில் வந்து தொடவே தொடாதுங்க. டேஸ்டியான இந்த ஜோள சோறோட இந்த கொத்தவரங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்குங்க. சப்போஸ் பிடிக்காதவங்க நான்வெஜ்ஜு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிறுதானியம் வேணாலே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நன்மையை தரக்கூடியதுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.